ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரத்திலும் கர்த்தரை கூடி நாம் ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துக்காக சூத்திரம். அநேக சபைக்கு வர முடியாமல் வயது நிமித்தமாக நீங்கள் வராமல் இருந்தாலும் இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் வழி நமக்கு திறந்து ஒரு சாயத்துக்காக நன்றி செலுத்துவோம், ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக திறந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் வாக்கும்படி ஆண்டவர் நீர் எங்களை திறந்து கொண்ட நம்முடைய தயவுக்காக சூத்திரம். இந்த காரையிலிருந்து ஆச்சரியமான ஒரு இடத்துல வரவேற்குரிய புண்ணியில் அறிவிக்கும்படி எங்களை ராஜாக்கள் மாசல்வை மாற்றிருக்கிறேன். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய கரம் இருப்பதாக பாடல்கள் செய்திலாற்றையும் ஆசிரியும் இதை காண்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் இதில் ஆராதனை கலந்து கொள்வர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியும் உமது நாமத்தை மயப்படும் முக்கிய மகிமை செலுத்துவோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 91ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரே, நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கும் தேவனாயிருக்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு இந்த பாடலை பாடி நாமத்தை நாம் மையப்படும். என்னை நடத்திடும் தேவன். 1042வது பாடல். The
பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே மேலானதை நீ சுதந்தரிக்க தேர்வுண்டு செய்வார் பயமில்லையே மேலானதை நீ சுதந்தரிக்க தேர்வுண்டு செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே கர்த்தாவே கர்த்தருக்கு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே சிறு போட்டு மீறி பயப்படாதே ஆக்கோ என்னும் சிறு பூச்சை பயப்படாது எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியான கொடியை நேர்வழியாக நம்மை நடத்தக்கூடிய தெய்வம். முந்தினதை யோசிக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் அவருடைய வான்களை பார்த்து மேலான வழிகளை எல்லோருமே நடந்து வல்லப்படுது வெள்ளடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி நிலத்தில் வைத்ததை மறப்பேன் 1043வது பாடல் வெள்ளடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி நிலத்தில் வைத்ததை மறப்பேனோ வெள்ளடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி நிலத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர் உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர் உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் இந்திரனின் யோசனை நிறைவேற்றினீர் எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் கரடான பாதையில் தூக்கி சென்றீர் உள்ளுள்ள இடங்களில் சுமந்து வந்தீர் கரடான பாதையில் தூக்கி சென்றீர்
ஆதரவே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. துதியில் முதல் வாசமாக இருக்கிறது. கரடான பாதையில் தூக்கி செல்கிற தேவன், உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 என்னோட போயிட்டாலும் எங்களை மேற்கொள்ள அதிகாரமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி. அனைத்தையும் மறிலிடும் இறக்கிற தந்தை யெகோவா ஈரே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அனைவரும் என்னை உயர்த்திடும், என் தேவனே
கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமான மாட்டோம். எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு கொண்டு வாக்கினை ஏற்றுக்கொண்டேன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமான மாட்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய ரோகங்களுக்காக சிலுவிலே மரித்தீர் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக மரித்தவரை உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். சர்வவல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் பாதம் கல்லிடாதபடி எங்களுக்கு ஆண்டவரை காத்துக் கொள்கிறவரே, தூதர்களை ஆண்டு காவல் வைக்கிறவர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே, உம்முடைய மறைவிலே இருக்கிறவர் சர்வவல்லவரே, எங்களில் தங்குவான் நீர் எங்களை அடைக்கலம், எங்களை கோட்டை, எங்கள் துருவம், நாங்கள் நம்பி வந்தளித்த கண்மலை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 இடைவிடாமல் ஆராதிக்கப்படத்தக்க தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் மகிமைப்படுகிறார், நீ கலந்துக்குரியவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவான் சொன்னீர். உம்மை துதிப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உம்மை துதிப்பதற்காக எங்களுக்கு சுவாசத்தை கொண்டிருக்கிறேன். சுவாசமுடைய யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கும் உம்மை பாடுவோம், உள்ளளவும் தேவனை கீர்த்தனமாக உம்மை துதிக்கிறோம் ஐயா. We worship you Lord, we praise you Lord, we exalt you Lord, we magnify your name Lord Jesus. Thou art worthy, thou art worthy, worthy Lord. Hallelujah, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, hallelujah, hallelujah. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறார்கள், தேவையில்லாத சந்திக்கணுமாய் ஜெபிக்கிறோம், அதிசயங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், அற்புதங்கள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கட்டடத்தில் மனமகிழ்ச்சியாக இதயத்தின் வேலையோடு அருச்சன் வாக்கும்படி அவருடைய வாஞ்சி விற்பனை நிறைவேற்றுவதாக நாமத்தை மேம்படுத்தும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பலவீனத்தோடு வியாதிகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம், அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். தேசத்திலே இந்த நாட்டில் 5 மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்கிறது. இந்த எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எங்களோடு இணைந்து ஸ்தோத்திரம் ஜெபம் நடத்தும் பொழுது இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே 5 மாநிலங்களிலே ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் எலெக்ஷன் நடக்க போகிறதப்பா, இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 மாநிலங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் இந்த தேசத்திலே ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களாகி நாங்கள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே தேசாதிபதிகளுக்காக ஆண்டவரே ஜெபிங்கள் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நோக்கத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரைக்கும் எலெக்ஷனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எங்களுக்கு ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரை நன்மை பயக்கிற நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற மக்கள் மேல் அக்கறை உள்ள நல்ல தலைவர்களை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை துதிக்கிறோம். எல்லா ஜனங்களுடைய உள்ளங்களையும் உமக்கு நேராய் திருப்புவீராக. நீர் என்ன சித்தத்தை கொண்டிருக்கிறீரோ ஆண்டவரை அந்த சித்தத்தை ஆண்டவரை நிறைவேற்றத்தக்கதாய் ஆண்டவரை எல்லா ஜனங்களுடைய உள்ளங்களையும் திருப்பும்படி உமக்கு நேராய் திருப்பும்படி செபிக்கிறோம். உடைய திட்டம் ஆண்டவரை எங்களுடைய தேசத்திலே ஒவ்வொரு ஆண்டவரை துதிக்கும் மாநிலங்களிலும் நிறைவேறும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அகிதோபிலின் ஆண்டவரை தந்திரமான திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அதமாக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. குழப்பி போடுவீராக. இந்த எலெக்ஷனுக்கு ஆண்டவரை விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிறதான அகிதோபிலின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அர்த்தமாக்குகிறோம். அப்படிப்பட்ட திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக எல்லாம் நேர்த்தியாய் நடக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேர்தல் நடத்துகிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறதான தேர்தல் அதிகாரிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஹல்லேலூயா. இந்த தேர்தல் அதிகாரிகள் நேர்த்தியாக ஆண்டவர் ஒழுங்கும் கிரயமாக ஆண்டவரை நேர்மையாக ஆண்டவரை இந்த தேர்தலை நடத்த அவர்களுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். மேலிடங்களிலே பல இடங்களிலே அதிகாரத்தின் மூலம் வருகிறதான அழுத்தம் வந்தாலும் ஆண்டவரை அந்த அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கடமையை நேர்மையாய் செய்யத்தக்கதான ஒரு உறுதியான மனதை கர்த்தர் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளுக்கும் நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு அதிகாரி மேலும் கர்த்தர் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். தைரியமாக ஆண்டவரை இந்த தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்றதான ஒரு தைரியத்தை ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியுடைய உள்ளத்திலும் கர்த்தாவே நீர் கொடுப்பீரா. ஒவ்வொரு மேலும் அப்படிப்பட்ட கிருபையும் தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறான தேர்தல் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களும்
ஆண்டவரே அந்த தேர்தல் அதிகாரிகள் ஆண்டவரே கட்சியுடைய ஆண்டவரை மாத்திரமல்ல இந்த அரசியலுடைய ஆண்டவர் அழுத்தங்கள் வந்தாலும் அவர்களும் தன்னுடைய வேலையை நேர்த்தியாய் நேர்மையாய் செய்யத்தக்கதான பலனை கிருபையும் கர்த்தர் கொடுக்கும்படி தைரியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடக்கப்பட உமக்கு சித்தமான நல்ல தலைவர்கள், மக்களுக்கு ஆண்டவரை நன்மை செய்கிற மக்கள் மேல் அக்கறை உள்ள நல்ல தலைவர்களை எங்களுக்கு ஆண்டவரை இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதோடு இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்ப, நல்ல மாற்றங்கள் வரட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய கரத்துக்குள்ள இந்த காரியத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உம்முடைய ஜனங்களுக்காய் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நேர்த்தியா நடத்த செய்ய போகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி, விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். மீட்பு ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே கிரியை செய்யட்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் கேட்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வார்த்தையின் மூலமா எங்களோடு நீ பேசுகிற தேவன், வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் இவர் என்று நாங்கள் பாடுகிறோமே. வார்த்தையால் எங்களோடு பேசி எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே நீ நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நம்மை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கும்படியாக முன்குறித்தும் இருக்கின்றார். நாம் யோசிக்கின்றோம், தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது, நம்மை அழைத்தது, நமக்கு தம்முடைய ராஜ்யத்திலே ஒரு பங்கை கொடுக்கும்படியாக என்று நாம் யோசிக்கின்றோம். ஆனாலும் தேவன் அதற்கு முன்பாக நம்மிடத்திலே ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பெற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கொலோசேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், கொலோசேயருக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி அறிவிக்கிறாங்க, புத்தி சொல்றாங்க. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகின்றோம். இதெல்லாம் எதற்காக நடக்கிறது? சபை கூடி வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாம் புத்தி சொல்லுகிறோம், உபதேசம் பண்ணுகிறோம். எல்லாம் நம்ம எதற்காக செய்கிறோம் என்று பவுல் இங்கு ஒரு வார்த்தையில சொல்றாரு. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்த வேண்டும். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அதற்காக எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமையின் மூலமாக நான் போராடுறேன், நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதுதான் ஒரு கோலா இருக்கணும். நம்ம எல்லாருமே ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற டெஸ்டினியை நான் ரீச் பண்ணணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு நாம் போக போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பூலோகத்திலே நம்ம எதற்காக ஆண்டவர் வைத்தாரோ அந்த டெஸ்டினியை நம்ம போய் பற்றி கொள்ளணும். அந்த நோக்கத்தை நாம், அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிற காரியம். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன எழுதுகிறார் பாருங்க. எல்லாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி
உங்களுடனே பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று நான் உங்களை எண்ணுகின்றேன். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பவுலப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்று அவர்களை சொல்லுகின்றார். அதற்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்காமல் நீங்கள் பலன் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள், நான் பாலை குடிக்க கொடுக்கிறேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இதைத்தான் இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது குழந்தையாக நாம் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே ஒரு முதிர்ச்சி வர வேண்டும். ஆனா அதே சபைக்கு அவர் நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால், நீங்கள் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியா. எதுலெல்லாம் சம்பூர்ணம் வந்துருச்சா அவங்களுக்கு? எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்ற எல்லாவற்றிலும் அவங்க எப்படி ஆயிட்டாங்க? சம்பூர்ணம் உடையவர்களாய் மாறிவிட்டார்கள். அடுத்தது, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 7ஆம் வசனம், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். இவங்க என்ன இல்ல, வரலாம் குறைவு கிடையாது, எல்லா வரமும் கிரியை செய்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்றது தெரியும், இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்கிறாங்க. வரங்கள் இருக்குது, நல்ல வரங்கள் கிரியை செய்கிறது, யாதொரு காரியத்திலையும் அவங்களுக்கு குறைவில்லை, எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்றிருக்கிறார்கள் என்று புகழ்ந்து அவர்களை குறித்து பேசினவர். அடுத்து 3ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது, முதல் அதிகாரத்திலே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, ஆனா 3ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் குழந்தைகளை போல இருக்கிறீர்களே, இன்னும் நீங்கள் முதிர்ச்சி அடையவில்லையே. அதுதான் பவுலப்போஸ்தலனுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. நாம் யோசிக்கிறோம், முதிர்ச்சி அடைகிறதுனா என்ன? நான் மைக்க பிடிக்கணும், பாடணும், பிரசங்கம் பண்ணணும், ஜெபிக்கணும், எல்லாருக்கும் முன்பாகவும் நான் மேலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அது எதுனா பாப்புலாரிட்டி, அது முதிர்ச்சி கிடையாது, அது புகழ்ச்சி, அது ஃபேம், பாப்புலாரிட்டி, அப்படிதான் நாம் சொல்ல முடியும். அது முதிர்ச்சி அல்ல. அதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி வரும் பொழுது தானாக அந்த முதிர்ச்சி வெளியே கனியாக வெளிப்படும். அப்போ அதன் பின்பு நாம் புகழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை. புகழ்ச்சி அடைந்தாலும் நாம் அதை சரியா கையாள பழகி கொள்ளுவோம். ஆண்டவர் இந்த இடத்திலே கொரிந்து சபைக்கு பவுல் மூலமாய் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்க குழந்தைகளா இராதீங்க, நீங்க எல்லாம் முதிர்ந்தவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் எப்படி குழந்தைகளா இருக்கிறோம் அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடித்துக் கொள்ள முடியும்? சைன்ஸ் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, நமக்கு முதிர்ச்சி இல்ல அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடித்துக் கொள்ள முடியும்? அந்த வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்திலே, உங்களுக்குள்ளே பொறாமையும், என்ன இருக்கு? வாக்குவாதம், அடுத்தது பேதகம், பேதகம்னா டிவிஷன்ஸ் என்று சொல்லப்படுகிறது, பிரிவினை. 4வது மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். 4 காரியம் தான் நமக்கு முதிர்ச்சியற்ற தன்மை, குழந்தை தன்மைக்கு நாம் வெளிப்படுத்துகிற மார்க்ஸ் என்ன சைன்ஸ் நம்ம வெளிப்படுத்துகிறோம்? முதல்ல நமக்குள்ள பொறாமை. எத்தனை பேருக்குள்ள பொறாமை இருக்குன்னு கேட்டா, கேட்கிற எல்லாரும் என்ன செய்துதான் ஆகணும்? கைகளை தூக்கிதான் ஆகணும். நான் கேட்கல, கையெல்லாம் நாம் தூக்க வேண்டாம், நாம் யோசித்து பார்ப்போம். நமக்குள்ள வாக்குவாதம்னா கருத்து வேறுபாடு வரும் பொழுது அவைகளை சரியாய் புரிந்து கொண்டு இசைந்து செல்லாமல் இருப்பதுதான் வாக்குவாதம். 3வது நமக்கு என்ன காணப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது? டிவிஷன்ஸ், ஃபாலோயிங் டிஃபரண்ட் பீப்புள். அதாவது இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 1ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் சொல்றாரு, நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்களா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் இயேசுவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பவுலா உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார்?
யார் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார்? தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாய் பரலோகத்திலே பிதாவோடு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னையே வெறுமையாக்கி இந்த உலகத்துக்கு வந்து இயேசுதான் சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலே நாம் புரிந்து கொள்வது என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவராக இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சினா என்ன? நம்முடைய உள்ளான கேரக்டர் மாற வேண்டும். நான் ஏதோ பாடுறேன், ஸ்துதிக்கிறேன், அற்புதம் செய்றேன், என் மூலமா வரங்கள் கிரியை செய்கிறது, அதெல்லாம் ஒரு விதமான முதிர்ச்சி. ஆனால் உண்மையாக தேறினவனாக நான் நிற்பேன் என்றால் எனக்கு உள்ளான மனிதன்ல ஒரு நல்ல என்ன வர வேண்டும்? முதிர்ச்சி வர வேண்டும். நமக்குள்ள ஒரு growth வரணும். டெவலப், ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். grow and develop ரெண்டுமே நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசு நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் சபையிலே எப்படி காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்ல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் இனி என்னவா? குழந்தைகளாயிராமல். வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் இணைந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டும். அன்புடனே சத்தியத்தை கை கொள்ளணும். நீங்க குழந்தையா இருக்கீங்க அப்படின்றத அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுவதற்காக அல்ல, நீ இன்னும் வளர வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் இது. ஐயோ என்னை குற்றப்படுத்துறாங்க, நான் குழந்தையா இருக்கேன், மாம்சத்துக்குரியவங்களா இருக்கேன் யோசிப்பதற்காக அல்ல. இது எதற்காக? நாம் இன்னும் வளர்ந்து பெருக வேண்டும், இன்னும் நாம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகம், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் நமக்குள் வரும்படியாக தான் பவுலப்போஸ்தலன் நீங்க எழுதுகிறார். நாம் இனி குழந்தைகளாயிரம், நாமன்னு சொல்றார் பாருங்க, தன்னையும் சேர்த்துதான் அவர் எழுதுகின்றார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் கேட்கிற எல்லா வசனத்துக்கும் இங்கேயும் அங்கேயும் அலைமோதி கொண்டு இல்லாமல் ஸ்திரமான உபதேசத்தை அறிந்து கொண்டு அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எல்லாரோடு இணைந்து நாம் வளர்ந்தேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். நாம் வளர வேண்டும் என்றால் முதலாவது நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் நாம் பெரிய ஆள் ஆயிட்டா என் பின்னால நிறைய பேர் வருவாங்க, புகழ் வந்துரும். அது ஒரு வளர்ச்சி அல்ல. அதை விட மேலான ஒரு வளர்ச்சி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்ப இது எப்படி இந்த வளர்ச்சி வரும் நமக்குள்ள அப்படின்றத ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நாம் சரியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருந்தால்தான் இந்த வளர்ச்சி வர முடியும். எந்த ஒரு பில்டிங்க்கும் நீங்க பாருங்க, எவ்வளவு உயரமாக அது எழுப்பப்படணுமோ அந்த அளவுக்கு ஆழமான ஒரு அஸ்திபாரம் வேண்டும். When there is no foundation, there can be no building. எந்த வளர்ச்சியும் எந்த ஒரு காரியமும் வெளியே தெரிய முடியாது, ஸ்திரமாக இருக்க முடியாது. அப்ப நம்முடைய ஃபவுண்டேஷன், நம்முடைய அஸ்திபாரம் என்ன? பவுலப்போஸ்தலன் அதையே சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள போட்டேனே இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் இல்லை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது.
போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேற அஸ்திபாரத்தை போடாதீங்க, போடுறதுக்கு ஒருவனாலும் முடியாது. நாம் யார் மேலதான் அஸ்திபாரப்பட்டு இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேல்தான் நம்முடைய அவரே நம்முடைய அஸ்திபாரம், அவரே நம்முடைய கண்மலை. அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல். அதாவது இது எதை குறிக்குது? நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன், கிரவுண்டடா நம்ம இருக்கணும், பிளான்டடா இருக்கணும், இல்ல அந்த ஸ்திரத்தன்மை நமக்குள்ள வரணும். அதுதான் முதல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா நம்ம வேர் விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை வரும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேர் கொண்டவர்களாய் நாம் வாசிக்கிறோம்ல, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இதையே மறுபடியுமாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொள்ளுங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த போதகர் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த ஊழியர், இந்த விசுவாசி, அதெல்லாம் நீங்க இப்ப பார்க்காதீங்க. முதல்ல யார் மேல நீங்க வேர்கொள்ளுங்க? இயேசுவின் மேல வேர்கொள்ளுங்க. இயேசுக்குள்ளாக. அந்த வசனம் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அவருக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு. இதெல்லாம் ரெண்டுமே சொல்ல, அவருக்குள் வேர்கொள்ளுங்க அப்படின்னா அவருக்கு ஜூஸ் சாப்ப பெறுங்க, அவர் மேல நீங்க கட்டப்படுங்க. அடுத்தது அவருக்குள்ள நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ரொம்ப அருமையாக நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே பெருகுவீர்களாக என்று அந்த வசனம் முடிகிறது. அப்போ முதலாவது நாம் எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறோம்? யார் உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார்கள்? உங்க சபை உங்களுக்கு அஸ்திபாரமா, அல்லது உங்கள் குடும்பம் உங்களுக்கு அஸ்திபாரமா, அல்லது எங்க அப்பாலாம் ரொம்ப நல்ல ஊழியர், எங்க அப்பாலாம் ரொம்ப நல்ல கேரக்டர் உடையவர், கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ்ந்தவர், அவர் மேல நாங்க கட்டிருக்கோமா? இல்ல. யார் மேல கட்ட வேண்டும்? இயேசுவின் மேல் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கும் இயேசுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறது? யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட அன்பு அன்று இயேசுவே நாம நேசிக்கிறேன், எனக்குள்ள வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் ஆளுகை செய்யுங்க ஒப்பு கொடுத்தோம். அடுத்த நாளிலிருந்து நமக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது, ஆதி அன்பு நீ இழந்து போனாய். ஃபர்ஸ்ட் லவ் என்ன செஞ்சிட்ட? இழந்து போய்விட்டாய். நமக்கும் இயேசுக்கும் இப்ப என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறது? இல்ல, நாம் ஆண்டவரை யாராக பார்க்கிறோம்? யாரு? நமக்கு ஒரு டாக்டரா, நமக்கு ஒரு சப்ளையரா, இல்ல நமக்கு ஒரு தேவையை சந்திக்கிற ஒருவராக எப்படி நம்ம ஆண்டவரை இப்ப பாக்குறோம்? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரை உமக்குள்ள நான் வேர்கொள்ளணும், உமக்காக உண்மையில் கட்டப்படணும், உமக்குள்ள நான் நடந்து கொள்ளணும். அதுக்கு எனக்கு ஒரு கிருபைய தாங்க. எனக்கும் இயேசுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கு? ஜெபித்து எத்தனை நாள் ஆகுது? வேதத்தை திறந்து அவரோட பார்த்து அவர் உங்களோட பேசி எவ்வளவு நாள் ஆகுது? அவரை பற்றி இன்னொருவரிடத்துல நீங்க பேசி எவ்வளவு நாள் ஆகுது? யோசித்து பாருங்க. நம்ம ஏதோ சபைக்கு வரோம், பைபிளை தூக்குறோம், பாடுறோம், அது அல்ல. தேவனுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது? யோசித்து பாருங்க. அவர் உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கிறாரா? அவர் சொல்லுகிறார் மத்தேயுலே என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவதான் பின்பற்றனா, நான் இயேசுவோட தான் இருக்கனா நம்ம செக் பண்ணிக்கொள்ளணும். அனுதினமும் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் எனக்கும் இயேசுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு, அது போதும் என்கின்ற வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்களும் இயேசுவும் என்ன பண்றீங்க? நீங்க இயேசுவோட பேசுறீங்களா? இயேசு உங்களோட பேசுறாரா? தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நல்லா இதை நாம் யோசிக்க வேண்டும். இதுல நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். அவருக்காக நாம் வாழ்றோம், அவரை பின்பற்றோம்னா அவர் நமக்கு சொல்லுகிற அல்லது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற சில காரியங்களை நம்ம விட்டுருவோம். இயேசுதான் எனக்கு முக்கியம், இயேசுவோட தான் நான் கனெக்ஷன் வச்சிருக்கேன், அவரும் நானும் தான் என்று நாம் வாழும் பொழுது மற்ற காரியங்கள் நமக்கு முக்கியமாக தெரியாது. நீங்க யோசித்து பாருங்க.
அந்த வாலிபன் ஒருவன் இயேசு கிட்ட வந்தான். வந்து, போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து சொல்ற, இதெல்லாம் நான் செய்யறேன், இதெல்லாம் நான் செய்யறேன். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஆசையை விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. அவர் நம்ம மைண்ட் எது மேல இருக்கு, நம்ம விருப்பம் எது மேல இருக்கு என்றது யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். அத அவர் சொல்வாரு, நீ அதுலதானே சார்ந்துட்டு இருக்கிற, நீ அது மேலதானே பவுண்டேஷனை போட்டு இருக்க, அதுதானே உனக்கு அஸ்திபாரமா இருக்கிறது, அதை நீ தூக்கி போட்டு என் பின்னால வா, நான் உனக்கு அஸ்திபாரமாக இருக்கிறேன் என்று தேவன் நம்மிடத்திலே சொல்லுவார். நம்ம எதை நேசிக்கிறோமோ அததான் ஆண்டவர் விட சொல்லுவார். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாரு? உன் மகனையே நீ கொடுப்பா அப்படின்னாரு. அவன் வில்லிங்லி ஹி வென்ட், வில்லிங்கா போனான். சந்தோஷமா போய் தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்தான். ஏன் அப்படி முடிஞ்சது? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆண்டவர் சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ விட்டுட்டு வா. அது அவனுக்கு கீழ்ப்படின்னு வர ஆரம்பித்ததுனால்தான் இந்த கஷ்டமான ஒரு காரியத்தையும் அவனால என்ன செய்ய முடிந்தது? கீழ்ப்படிய முடிந்தது. ஆகவே நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? என்னோட பவுண்டேஷன் இயேசுவின் மேல இருக்குதா? அடுத்தது அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன்னா, அதுதான் முதலாவது நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் வந்து அன்பை பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுது சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலே, நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல் பேசினேன், இப்பொழுது நான் என்ன செய்யணும்? வாசிங்க. நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நம்ம ஒழித்திருக்கோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன் என்று தைரியமாய் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரு. நம்ம யோசித்து பார்க்கணும், நான் ஒழித்து விட்டேனா என்று. அடுத்தது, நான் எனக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, இயேசுவின் மேலதான் நான் கட்டப்பட்டு வருகிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால், அடுத்தது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, சுயநலமாக நாம் வாழ முடியாது. பிறர் நலம் பார்த்துதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. நீங்க இயேசுவை பாருங்க. இயேசுட்ட பிசாசு வந்து சொன்னா, நீ கல்லை அப்பமாக மாற்று என்று சொன்னான். தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு அவரால் கல்ல அப்பமாக மாற்ற முடியும். ஆனால் அவர் அதை செய்யல. ஏன்னா அது தனக்காக என்பதினாலே அவர் செய்ய விரும்பவில்லை. ஆனா இதே 5 அப்பம் 2 மீனை அவர் என்ன செய்தாரு? மற்றவர்களுக்காக 5000 பேருக்கு போஷிக்கத்தக்கதாக அதை பெருக செய்தார். அற்புதம் நடந்தது. அப்போ ஆண்டவர் தனக்காக அற்புதங்களை செய்துக்கல, மற்றவர்களுக்காக தான் என்ன செய்தார்? ஃபுல் இயேசுவின் வாழ்க்கையை நாம் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது தனக்காக அவர் அற்புதம் செய்து கொண்டதா நாம் வாசிக்கல. வெள்ளி பணத்தை மீன் வாயிலிருந்து எடுக்கும் பொழுது உனக்காகவும் எனக்காகவும் கொடு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல பேதுருவுக்காகவும் தனக்காகவும் ஒரு அற்புதம் செய்தது நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஆண்டவர் மற்றவர்களுக்காக அற்புதம் செய்தாரே தவிர தனக்காக என்று எதையும் செய்து கொள்ளல. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். சரியா? முதலாவதாக கிறிஸ்து நமது அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமது அஸ்திபாரமாக இருக்கிறார் என்றால் நமக்கும் அவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கணும். அப்படி தொடர்பு இருக்கிறதுனா நாம் அவருக்கு பிரியமற்ற காரியங்களை ஒழித்து விட வேண்டும், குழந்தை காரியங்களை ஒழித்து விட வேண்டும். அடுத்தது, மற்றவர்களுக்காக நாம் வாழ பிரயாசப்பட வேண்டும். சரியா? இரண்டாவதாக, நாம் கர்த்தருக்குள் வளரணும்னா இன்னொன்னு, நாம் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்க வாசித்து பாருங்க, 92ஆம் சங்கீதம் 92ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும்
கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்காங்க. ஏன்னா அவங்க எதுல நாட்டப்பட்டு இருக்காங்க? தேவனுடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்தில். அதாவது நம்முடைய லோக்கல் சர்ச், ஸ்தல சபை. ஒரு ஸ்தல சபையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார் என்றால், அந்த சபையில நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில நாட்டப்படுறதுன்னா, நான் போறேன், ஜெபம் பண்றேன், வந்துடுறேன், நான் போறேன், பிரசங்கம் கேட்கிறேன், வந்துடுறேன், நான் போறேன், காணிக்க போடுறேன், அதல்ல. எனக்கும் சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். நீங்க அடுத்தவங்களோட பேசி எவ்வளவு நாள் ஆகுது? சபையில உங்க உறவினர்களோட நீங்க பேசுறீங்க. சபைக்கு வருகிற ஒவ்வொருவரை குறித்து நம் கரிசனை உள்ளவர்களாக. ஏன்னா ஆண்டவர் நம்ம தனியா வளரணும் அப்படின்னு நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய பிரின்சிபிளே நாம் சேர்ந்து வளர வேண்டும். நம்ம எப்படி வளரணும்னா, வாழெல்லாம் எப்படி வளருது? வாழை ஒரே ஒரு ஃப்ரூட் என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? எப்பொழுதுமே சீப்பா அது தார் தான். வாழைய என்ன சொல்லுவோம்? தார் தான். ஒரு வாழைப்பழம் அப்படின்னு எந்த மரத்துல அது காய்ச்சி நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. நான் பார்த்தது இல்லை. அப்போ நம்மை ஆண்டவர் அழைத்தது எதற்காக? நம்ம எப்படி முதிர்ச்சி அடைகிறோம்னா, இந்த குரூப் நம்ம எல்லாரும் இணைந்து தான் வளரணும். ஏன்னா அப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் இணைந்து வரும் பொழுது நமக்குள்ளே உரசல்கள் ஏற்படும். இதை பற்றி அதை பற்றி, இவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, பல காரியங்கள் நம்மை தாக்கும். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஹேண்டில் பண்ணி, இவைகளின் மத்தியில ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரோட ஒருவர் சமாதானம் பண்ணி, ஒருவரை ஒருவர் இணைத்து நாம் எல்லாரும் கூட்டி வளர்க்கப்படணும். அப்படிதான் எபேசியர்ல நாம் வாசிக்கின்றோம். 4:14-15 வாசத்துல, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு இசைவாய் கூட்டி கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக வளர்ந்தேறுகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், எல்லாரோடையும் சமாதானமாக. ஒரு சபையில நீங்க நாட்டப்பட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, இன்னொரு நாள் இங்க ஒரு பிரசங்கம். அப்படி அல்ல. தேவன் சொல்லி இருக்கிறார், மந்தைக்கு ஏற்ற மேய்ப்பனை நான் தருவேன். அதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். இப்ப நீங்க அதை நம்பி வாழ்வீங்களா, அல்லது மேய்ச்சல் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை போய் பார்ப்பீங்களா? கர்த்தர் நம்முடைய சபையிலே கொடுத்திருக்கிற மேய்ச்சலை நல்லா நம்ம மேய்ந்து கொள்வோம், அதை அசை போடுவோம், அதுல நாம் வளருவோம். சபையில என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? நான் ஊழியத்துல பங்கெடுக்க அல்லது ஊழியம் செய்ய என்னை எப்படி அந்த இடத்திலே கர்த்தர் வளர்க்கிறார் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபையில நாட்டப்பட்டவங்க தான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க முடியும். இது வசனம், நான் சொல்லவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் லோத்துக்குள்ள என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு. ஆபிரகாம் மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. இதை எப்படி ஆபிரகாம் சால்வ் பண்ணாருன்னு பாக்குறோம். சொன்னார், நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ. விட்டு கொடுக்கிற ஒரு தன்மையை நம்ம அங்க பாக்குறோம். இப்படிதான் சபையில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இருந்தா தானே விட்டு கொடுக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் இருந்தா தானே நாம் புரிந்து கொள்ளணும், அவங்க கஷ்டத்தை புரிந்து கொள்ளணும், அவங்க நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு, இப்படி எல்லாம் வசனம் வருகிறது. இப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து நாம் வளர்ந்தோம் என்றால் தான் நமக்குள்ளே பூரண வளர்ச்சி வரும். ஒரு கிறிஸ்தவனும் தனியாக வளர முடியாது. வேதத்துல அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. ஆகவே எல்லாரோட சமாதானமா இருந்து, இவங்க என்னை விட தாழ்ந்தவங்க, இவங்க என்னை விட மோசமானவங்க, அந்த எண்ணம்லாம் நமக்கு வரக்கூடாது. ஐயோ இவங்க ரொம்ப பெரியவங்க, நான் எப்படி, அதுவும் வரக்கூடாது. கர்த்தருக்குள் நாங்கள் சகோதரர்கள் சகோதரிகள், ஒருவரை ஒருவர் அன்பாய் நேசிப்போம், ஒருவரை ஒருவர் தாங்குவோம், ஒருவர் துக்கத்திலே இன்னொருவர் பங்கெடுப்போம், ஒருவர் சந்தோஷத்திலே இன்னொருவர் பங்கெடுப்போம். பொறாமை, பொச்சரிப்பு இதெல்லாம் நமக்கு எல்லாம் வரவே கூடாது. அப்படி வருதுன்னா நாம் இன்னும் முதிர்ந்தவர்களாக மாறவில்லை, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக
எது நம்மளை வளர்க்கும்னா நமக்கு வருகின்ற தடைகள், பிரச்சனைகள், சோதனைகள், இவை நம்ம என்ன செய்யும்? வளர்க்கும். நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 2-4 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமை பூரண கிரியை செய்து நம்மை வளர்க்கணும்னா, நம்மள மெச்சூரா மாத்தணும்னா நமக்கு என்ன வரணும்? எதிர்ப்புகள் வரணும், ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரணும். என்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ்? என்னவாவது ஒரு பிரச்சனை, ஒரு தடை, ஒரு கஷ்டம் யார் மூலமாவது வரணும். அது வந்தாதான் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன போட்டிருக்கு? சந்தோஷமாக. அப்படிதான் அந்த வசனம் திருப்பி வாசிக்கலாமா? யாக்கோபு விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை எப்படி எண்ணணுமா? சந்தோஷம். விசுவாசத்தின் பரீட்சைனா என்ன? இன்னும் சந்தோஷமா இருக்கிறதா? விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசத்தின் பரீட்சைன்றது நமக்கு வருகிற பிரச்சனை, ஒரு ஆப்ஸ்டிக்கல், ஒரு தடை, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம். ஐயோ இது நடக்கலையே, நான் என்ன செய்வேன், எனக்கு ஆபத்து, நான் என்ன செய்வேன் அப்படி திகைக்கிற ஒரு சூழ்நிலைய நம்ம எப்படி யோசித்து கொள்ளணுமா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அப்படி வரும் பொழுதுதான், நம்ம அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் வளருது. நம்முடைய விசுவாசம் வளர்ந்து பொறுமையை நமக்கு கொடுக்குது. பொறுமை பூரண கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அவைகளை நாம் சந்தோஷமாக, அதாவது திங்க் ஆஃப் த ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது எனக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்காம, இது எனக்கு கர்த்தர் ஏதோ செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியத்துக்கு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் செய்யறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று நாம் யோசிக்கிறது தான் நமக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? இன்னும் இன்னும் முதிர்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 4வதாக எது நமக்குள்ள முதிர்ச்சியை கொண்டு வரும்? பேதுரு சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்றார்? 1 பேதுரு 2:2 நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் வளரும்படி, 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருந்தா என்ன நடக்குமா? நமக்குள்ள ஒரு growth வரும், நமக்குள்ள ஒரு வளர்ச்சி வரும். அதாவது be founded on the word. கிறிஸ்துவில நீங்க அஸ்திபாரப்படுங்க, சபையில நீங்க அஸ்திபாரப்படுங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது அசையாமல் அஸ்திபாரத்தோடு நில்லுங்க, எதிர்த்து. 4வது வார்த்தையிலே அஸ்திபாரப்படுங்க. Be founded on the word of God. என்ன? சங்கீதம் 1:1-3 வசனங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. அதற்கு பதிலா என்ன செய்யுங்க? வேதத்துல பிரியமா இருங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எதுல மூன்ற கட்டப்பட்டவர்களா இருக்கணும், அஸ்திபாரப்பட்டவர்களா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம், தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், தேவனுடைய வார்த்தைய நம்ம தியானிக்கலாம், தேவனுடைய வார்த்தைய நம்ம என்ன செய்யலாம்? மனப்பாடம் பண்ணிக்கலாம், தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கலாம். 5 காரியங்கள் நமக்கு நடக்கணும். சரியா? 5 காரியங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையில நமக்கு கிரியை செய்யணும். அதாவது இந்த 5 விரல்களா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதோட நிறுத்திட்டோம்னா நம்மளால அந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது? எதையுமே பிடிக்க முடியாது.
கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தைய கேக்குறோம் அப்படின்னா இந்த 2 விரலாலையும் நம்ம நல்லா பிடிக்க முடியாது. ஆனா நம்ம 5 விரலோட இந்த பாம், இந்த உள்ளங்கையையும் சேர்த்து நம்ம ஒரு காரியத்தை பிடிச்சோம்னா அப்படியே நம்மளுக்கு எப்படி இருக்கு, கிரிப்பு நல்லா இருக்கு. அதாவது ஒன்னு கேட்பது, ஒன்னு வாசிப்பது, ஒன்னு தியானிப்பது, ஒன்னு மெமரைஸ் பண்ண மனப்பாடம் பண்ணுவது, ஒன்னு அப்ளை பண்ணுவது, இவைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம அதை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தையை நன்றாக நாம் உட்கொள்வது போல இருக்கும். அதனால ஏதோ சபைக்கு வர வசனத்தை கேட்கிறேன் அதோட உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா வசனம் ஒரு விரல்ல தான் நீங்க பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வீட்டுல வாசிக்கிறீங்க, கேக்குறீங்க, பாக்குறீங்க, அந்த வசனத்தை பேசுறீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க, மனப்பாடம் பண்றீங்க, அதன்படி நடக்கிறீங்கன்னா நீங்க வசனத்தை நல்லா என்ன செஞ்சிருக்கீங்க, பிடித்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். வசனத்தை பிடித்து கொண்டு எப்படி பிரகாசிக்கணும்னு போட்டிருக்கு, சுடராய் பிரகாசிக்க வேண்டும் கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே என்று. அதை போல இப்படியே நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவர்கள் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல இருப்பாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்க அசைக்கப்படுவது இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய மனதிலே இதை நல்லா பதித்துக் கொள்வோம். நாம் அழைக்கப்பட்டது வளர்ச்சிக்காக, இப்படியே இருந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்து சாவதற்காக அல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போயிடுவேன், அது அல்ல நம்முடைய டெஸ்டினி. ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு நம்ம போவோம். ஆனா அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நாங்கள் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியா அடைந்தோங்களா, தேவன் நமக்காக வைத்திருக்கிறத நீங்க பற்றி கொள்ளணுமா வேண்டாமா, அவர் நமக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், இயேசுவிலே நாம் அஸ்திபாரப்படணும், சபையிலே நிலைநாட்டப்பட்டவர்களா இருக்கணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவைகளால் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். 4வதாக வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். அப்படி நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து புருஷர்கள் என்று அழைப்பார். குழந்தைகள் என்று சொல்லாமல் என்ன சொல்வாரு, புருஷர்கள் என்று அழைப்பார். பூரண புருஷர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உன் பிதா பூரண சர்க்குணரா இருப்பது போல நீங்களும் எப்படி இருங்க, பூரண சர்க்குணரா இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் நம்மை அப்படி அழைத்து தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றணும்ன்றதுக்காக தான் அழைத்திருக்கிறார். அந்த கோலோட நாம் நடப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அதுதான் நம்ம வாக்குத்தத்த வசனம். தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவது இல்லை. நாம அசைக்கப்படாம இருக்கணும்னா we have to stand on firm foundation. அந்த அஸ்திபாரத்திலே நாம் நிலை நிற்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை குழந்தைகளை போல இல்லாதபடி இந்த வசனமாகிய ஆண்டவரை ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருந்து வளர்ந்து கர்த்தாவே அஸ்திபாரத்தில் நாங்கள் ஆண்டவரே கட்டப்பட்டு ஆலயத்திலே நாட்டப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் உமக்கு வளரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வராக. ஆண்டவர் எந்த மனுஷனும் திறனாக நிறுத்தத்தக்கதாய் ஆண்டவரை நீர் எங்களுக்கு திறந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்களும் வளர்ந்து நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் உண்மையிலே நாங்கள் வளரத்தக்கதாக உதவி செய்வராக. எல்லா விதமான பொறாமையும் ஆண்டவரே பேதங்களும் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு மாம்சக்கிரையெல்லாம் உழைத்து போட்டு ஆவியிலே வளர உதவி செய்வராக. இந்த நாமத்தை மையப்படுத்தும். கேட்ட வார்த்தையிலே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசிரியக்கும் ஜெபிக்கிறோம். அதை ஆண்டவரை கடைபிடிக்க உதவி செய்யும். உமக்கு மகிமை தருகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறதுக்காகவே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைப்படுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, யோசித்து சகலவாறு மறவாது. கர்த்தரை இயேசுவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தம் மாற்றம் வேண்டும். நம்ம கூட வருகை மட்டும் ஆசிரியர் காப்பாராக. தொடர்ந்து எலெக்ஷனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஓட்டை போடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக பாரத்தோடு ஜெபிக்கிறேன்.